ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பாடல், அதாவது இயல் 8ஆம் வகுப்பில், அதாவது ஓல்டு புக்கு, அதில் இயல் 2ல் தமிழ் பசி அப்படின்ற ஒரு பாடல். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி ஆசிரியர் குறிப்பு பார்த்துடலாம். அந்த பாடலை எழுதியிருக்கவங்க யாருன்னா சச்சிதானந்தன் அப்படின்றவங்க எழுதியிருக்காங்க. அவங்களுடைய ஊர் இலங்கையில் யாழ்ப்பாண மாவட்டத்தில் உள்ள பருத்தித்துறை. அவங்க ஒரு ஆசிரியர் பயிற்சி கல்லூரி இருக்கு இல்லையா, அங்கே விரிவுரையாளராக இருந்திருக்காங்க. தமிழ், ஆங்கிலம், சமஸ்கிருதத்தில் புலமை பெற்றவங்களாக இருந்திருக்காங்க. அவங்களுடைய படைப்புகள் இங்கே கொடுத்துருக்கேன். ஒரு கவிதை தொகுதி, அதாவது ஆனந்த தேன் 1954, அன்னபூரணி அப்படின்றது ஒரு புதினம், யாழ்ப்பாண காவியம், இந்த மூன்றும் அவங்களுடைய படைப்புகள். சிறப்பு என்னென்னா, மகாவித்வான் நவநீத கிருட்ட பாரதியாரோட மாணவர் இவர். அப்புறம் இவரோட பாடல்களில் கம்பனோட மிடுக்கும் பாரதியோட சினப்போக்கும் நம்ம ஒருமித்து காணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம அந்த பாடலை பார்த்துருவோம். இதுதான் அந்த பாடல், தமிழ் பசி. பொன்னின் தமிழ் பசி பாடலை பொன்னின் குவை எனக்கு வேண்டியதில்லை. குவைனா குவியல். பொண்ணோட குவியல் எனக்கு வேண்டாம். நீங்கள் பொற்கோவில்களை நீங்கள் எனக்கு கொடுத்தாலும் அது எனக்கு வேண்டாம் சொல்கிறாரு. என்னை போற்றும் புகழ் எனக்கு வேண்டியதில்லை. அவங்கள போற்றி பாராட்டி அப்படின்ற ஒரு புகழும் எனக்கு, புகழுரைகளும் வேண்டியதில்லை அப்படின்னு சொல்கிறாரு. மன்னன் முடி எனக்கு வேண்டியதில்லை. அரசனோட மணிமுடியும் எனக்கு வேணாம். ஏன்னா நீங்கள் ஒரு அரசனாக ஆக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அது கூட எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த மாறன் அழகு எனக்கு வேண்டியதில்லை. மாறன்னா மன்மதன். மன்மதனை தான் ரொம்ப அழகானவங்க அப்படின்னு சொல்லுவோம். அப்படிப்பட்ட அழகு கொடுத்தாலும் எனக்கு வேண்டாம். கன்னி தமிழனுக்கு வேணுமேயடா. எனக்கு கன்னி தமிழ் வேணும். அதாவது என்றும் இளமை குறையாத அந்த தமிழும் உயர் கம்பன் கவியனுக்கு வேணுமேயடா. அது மாதிரி தமிழுக்கு உயராக எது விளங்குதுன்னா கம்பனோட கவிதைகள். ஸோ அந்த கவிதை எனக்கு வேணும் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ நூல்கள் கனித்தமிழில் அல்லிட வேண்டும். அதாவது என்னென்னா, அந்த நம்மளுடைய தமிழ் எப்படி இருக்குன்னா, தமிழோட நூல்கள் கனிச்சுவை மிக்கதாக இருக்கும். ஒரு பழத்தை சாப்பிட்டா நமக்கு எவ்வளோ ஒரு சுவையாக இருக்கோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய நூல்கள் அள்ளி அதை நான் கட்டிடல் வேண்டும் அப்படின்னு சொல்கிறாரு. அதை நோக்கி தமிழ் பசியும் மாறிட வேண்டும். ஸோ அவற்றை படித்து என்னோடய தமிழ் பசியை நான் போக்கிப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. இவ்வளோ அழகாக சொல்கிறாரு பாருங்கள். பொன்னின் குவை எனக்கு வேண்டியதில்லை. என்னை போற்றும் புகழ் எனக்கு வேண்டியதில்லை. மன்னன் முடி எனக்கு வேண்டியதில்லை. அந்த மாறன் அழகு எனக்கு வேண்டியதில்லை. கன்னி தமிழனுக்கு வேணுமேயடா. உயர் கம்பன் கவியனுக்கு வேணுமேயடா. நூல்கள் கனித்தமிழில் அல்லிட வேண்டும். அதை நோக்கி தமிழ் பசியும் ஆறிட வேண்டும். சச்சிதானந்தன். நன்றி.